ஆடியோ லான்ச்சில் வந்து ரஜினி சார் உலக என்ட்ரி ஆகிறாரு. எல்லாருமே அவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. அது அவங்க விருப்பம். ஆனால் ரஜினி சார் அவங்க அன்னை காலில் போய் விழுந்தாரு. ஆமாம், அது ரொம்ப ஆச்சரியமாச்சு. இப்போவும் அந்த ஒரு மரியாதை சார். நீங்கள் அதுதான் சார் நான் என்னென்னா மனசில் இருக்குது இல்லை. ரெண்டாவது அதெல்லாம் வந்து நமக்கு தெரியவே தெரியாது. இப்போ உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியுமா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரியும் சார். ரைட்டா? இப்போ நீங்கள் வந்து அதாவது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி சரி. ரெண்டாவது உங்கள் மனசாட்சிப்படி இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ண முடியும். அதாவது பார்க்குறவங்களுக்கு உங்களை இப்போ நாங்கள் 2 பேரும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாங்கள் நோட் பண்ணுறோன்றதாண்டி எங்களுக்காக நீங்கள் பண்ணுவீங்க. ரெண்டாவது உங்கள் மனசாட்சிக்கு நம்ம என்ன சொல்கிறது, ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணணும்னு நீங்கள் பண்ணுவீங்க. இவர் மக்களை கவர்றதுக்காக இதெல்லாம் பண்ணுறாரா அப்படின்னா அவருடைய தனி மொமெண்ட்ஸு அப்போ கூட அவர் இப்படி தான் பண்ணியிருக்காரு. ஒரு நம்ம விவேக் சார் ஒரு இடத்துல சொல்லுவார், அதாவது தனியாக இருக்கும்போது கூட யாரை பற்றியுமே இது வரைக்கும் தப்பாக பேசாதவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நம்ம கூட 2-3 பிட்டை போட்டு பார்ப்போம், அப்படியே ஏதாவது கோல் மூட்டி பார்ப்போம், அப்போ கூட அப்படியா எனக்கு தெரியாது அப்படின்னு போயிட்டே இருப்பார். எவனுமே இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் இது வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவனை பற்றி இந்த வார்த்தையை சொன்னான் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரிப்போர்ட் கிடையாது சார். ஒருத்தன் சார் ஏதாவது லைட் பண்ணி எவனாவது எங்கேயாவது இந்த மாதிரி இன்டர்வியூவில் அவன் ஏதாவது ஒன்று பண்ண சொல்லலாம் தெரியுமா? என்ன வேணாலும் சொல்லலாம். நீ தான் நான் இப்போ இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு அந்த மாதிரி என்ன மாதிரி உட்காந்து பேச முடியாது. இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய நடிகர்லேருந்து லைட்மேன் வரைக்கும் இன்றைக்கி டீ கொடுக்குற வரைக்கும் எவனாவது இது வரைக்கும் அன்றைக்கி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கேவலமாக பண்ணிட்டு இருந்தாருங்க ரஜினி, இந்த மாதிரி பண்ணாருங்க ரஜினி, எவனாவது இது வரைக்கும் ஒன்று சொல்லியிருக்கான் நான் சொல்ல மாட்டான்.